ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில் கட்லட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கை வச்சு கூடவே முட்டையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய வகையில் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய வெங்காயத்திலே பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடறேன். சூடு கொஞ்சம் குறையட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வேக வச்சு 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்சு 2 முட்டையை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நீளமாக கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போலையும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கோட அளவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக மாவு இது போல் கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓரளவுக்கு உருளைக்கிழங்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் கட்லட் ரொம்ப எண்ணெய் குடிக்குது, அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதே பிரிஞ்சு போகுது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. நம்ம ரெடி பண்ணுற உருளைக்கிழங்கு ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். எண்ணெயில் பிரிஞ்சு போகவும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இது போல் பிரெட் க்ரம்ஸை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயும் குடிக்காது, எண்ணெயில் பிரிஞ்சும் போகாது. கண்டிப்பாக இது போல் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நீங்கள் செய்யுங்க. உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் தட்டி எடுத்துக்கிட்டு ஸ்லைஸ் பண்ண அந்த முட்டையை வச்சுட்டு திரும்ப இன்னொரு முறை உருளைக்கிழங்கை எடுத்து இது போல் தட்டி அதுக்கு மேலே வச்சு நீங்கள் கோட் பண்ணிவிடுங்க. சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்லட் ஷேப்புக்கு நீங்கள் ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குக்குள்ளே முட்டையை வச்சு நல்லா இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு கட்லட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தட்டி எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் கோட் பண்ணுறதுக்காக. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். அப்பப்போ ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அடியில் அப்படியே தங்கிடும், மேலே வெறும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். உள்ளே ஏற்கனவே நம்ம எல்லாமே வேக வச்சது தான், அதனால் ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்கணும்னு இல்லை. மேலே பிரெட் க்ரம்ஸ் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது டக்குன்னு கலர் மாறிடும். அதுக்காக குக் பண்ணாமலே நம்ம எடுக்க முடியாது இல்லையா, கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா குக் ஆகும். மேலேயும் கலர் பொறுமையாக மாறி வரும். தீ ஃபுல்லாக ஆக்காமல் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்து நம்ம குக் பண்ணும்போது 2 சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிட்டு கலர் சூப்பராக மாறி வரும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இது போல் வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதி ரெடி பண்ண எல்லா கட்லட்டுமே இது போல் எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இது போல் உங்களுக்கு கட்லட் கிடைக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கட்லட் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டுமே நீங்கள் கட்லட் ஷேப்புக்கு தட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் பண்ணலாம். முட்டை ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு சேஞ்சுக்கு உள்ள முட்டையை இது போல் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும். மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
மேலே மொறுன்னு ஒரு லேயர், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாஃப்டாக நடுவில் முட்டை வச்சுருக்கிறது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.